ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்பு உலகம். மே மாசத்துக்கு நான் எப்படி பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆகக்கூடிய செலவு வந்து வாடகைக்கு வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வாடகை வந்து 8000 ரூபாய் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வாடகை. ஸோ உங்களுக்கு எவ்வளவு வாடகை வந்து ஆகுது அப்படின்றத நீங்க பட்ஜெட்ல வந்து எழுதிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியும். முதல்ல நீங்க என்னென்ன செலவுகள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றத எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆகக்கூடிய செலவு வந்து மளிகை பொருட்கள் வாங்குறது. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்கான பட்ஜெட் தான். 2 பேர்ல இருந்து 3 பேருக்கான பட்ஜெட் தான் இது. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு வருமானம் வருது அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து பட்ஜெட் போடுங்க. எங்க வீட்டுல வந்து இப்போதைக்கு நாங்க 2 பேரும், நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கான பட்ஜெட் வந்து இது வந்து கரெக்டா இருக்கும். இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு எவ்வளவு வந்து ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து பட்ஜெட் போடுங்க. அப்புறம் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் போடுங்க. அப்பதான் காசு வந்து சேமிக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மளிகையில வந்து அரிசி, அப்புறம் செக் எண்ணெய் எல்லாமே வந்து சேர்த்து நான் வாங்கிடுவேன். என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சளி பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. வெளியில அவுட்டிங்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தோம், அதனால தண்ணி எல்லாம் மாத்தி மாத்தி குடிச்சதுனால தொண்டை வந்து கட்டி இருக்கு. பாத்தீங்கன்னா வாடகை எழுதிட்டேன், மளிகை பொருள் எழுதிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா காய்கறிக்கு வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான செலவுகள் ஆகும். சில பேருக்கு வந்து காய்கறி கம்மியா வந்து செலவாகும், சில பேருக்கு அதிகமாகும். எங்க 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு காய்கறி வாங்கணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு சந்தையில போய் காய்கறி வாங்குவேன். கூறு கட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கும்போது எனக்கு அமௌண்ட் கம்மியாவே கிடைக்கும். ஸோ எனக்கு 1000 ரூபாங்கிறது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் நான் வந்து வீடியோல சொல்லியிருக்கிறேன். நீங்க ரெகுலரா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நாங்க வந்து மட்டன் வாங்க மாட்டோம், முட்டை, சிக்கன், மீன் மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்களுக்கு கம்மி அமௌண்ட்டே ஒரு மாசத்துக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வந்து சிக்கன்லாம் அதாவது மட்டன் வாங்குவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து ஒதுக்கிக்கோங்க. எனக்கு வந்து 1000 ரூபாய் கரெக்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பழங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் மாசத்துக்கு. ஸோ வந்து பழங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். பழங்களும் வந்து சீசனல் ஃப்ரூட் வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாவே வாங்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பலாப்பழம், அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் சீசன். இப்ப அது மாதிரி தர்பூசணி இதெல்லாம் சீசன் இப்ப அதனால ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பழங்களை வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க 1000 ருபீஸ்க்குள்ளேயே வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து நாங்க ஜங்க் ஃபுட்லாம் அதிகமா சாப்பிட மாட்டோம், எப்பயாவது தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்ல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அப்புறம் சீட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவோம். சீட்ஸ் பாத்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ்லாம் வாங்கி அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுப்போம். ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா அதை எடுத்து நாங்க சாப்பிட்டுப்போம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வந்து எடுத்து வைக்கிறேன். கம்மியா தான் வாங்குவோம். ஒரு 100 கிராம் 150 கிராம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுப்போம். சாப்பிடும் போல இருக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னா அதை எடுத்து சாப்பிட்டுப்போம். அந்த மாதிரி பண்ணிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா கேஸுக்கு வந்து 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து கேஸோட விலை 1000 ரூபாய் தான். 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவோம். நான் 500 ரூபாய் எழுதுனா நிறைய பேர் வந்து கேஸோட விலை 500 ரூபாய் தானே கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. அதனால நான் வந்து 1000 ரூபாய் போட்டிருக்கேன். ஸோ வந்து கேஸுக்கு ஒரு 1000 ரூபாய். அடுத்தது பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லும் பாத்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் நிறைய தான் வரும். ஏன்னா இப்ப சம்மர் டைம்ன்றதுனால ஏசி வந்து போட்டிருக்கோம், அடிக்கடி போடுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கரண்ட் பில்லுக்கு வந்து நான் 2000 ரூபாய் வந்து ஒதுக்கிடுறேன். எங்களுக்கு ஒரு 3-4 மந்த்ஸுக்கு கரண்ட் பில் அதிகமா தான் வரும். அதுக்கப்புறம் 1000 ரூபாய்க்குள்ளதான் வரும். ஸோ இந்த டைம் ஒரு 2000 ரூபாய் வந்து மே மாசத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து திடீர்னு ஏதாச்சும் நமக்கு உடம்பு முடியலன்னா நம்ம கிட்ட காசு இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டியது இல்ல. ஸோ 2000 ரூபாய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நார்மலா ஒரு சளி, ஒரு ஜுரம், இல்ல வயிற்று வலி, இப்ப நார்மலான ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா ஒரு கிளினிக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1000 ரூபாய் இல்லாம எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும், மெடிசன்ஸ் வாங்கணும். ஸோ அதனால ஒரு 2000 ரூபாய் நான் எடுத்து வச்சிருக்கிறேன்.
அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாங்க. வீடியோ வந்து ரெகுலரா பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ 1000 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். 2 வீலர் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ வந்து கடைக்கு போகும்போது இல்ல வெளியில ஏதாவது அவுட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மட்டும் தான் வண்டி எடுப்போம். ஸோ 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு மாசத்துக்கு பெட்ரோல்ன்றதே கரெக்டா இருக்கும். அதுக்குள்ளதான் வரும். இருந்தாலும் நான் 1000 ரூபாய் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் விலை திடீர்னு ஏறினுச்சுன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து 1000 ரூபாய் வந்து பெட்ரோலுக்கு எழுதிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அண்ட் அவுட்டிங்க்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி வச்சிருவோம். ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா அதை செலவு பண்ணிப்போம். அவுட்டிங் போனாலும் செலவு பண்ணிப்போம். இல்லாட்டா அந்த காசு வந்து நமக்கு சேமிப்பா தான் ஆகும். ஸோ வந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போன் ரீசார்ஜ், இதெல்லாம் தான் எனக்கு மாசம் ஆகக்கூடிய செலவு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சில செலவுகள்லாம் இருக்காது. அது என்னன்னா, இப்ப ஸ்கூல் ஃபீஸ், உங்களுக்கு குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க பட்ஜெட்ல வந்து ஒதுக்கிடுங்க. ஸோ எங்களுக்கு அந்த செலவுலாம் இல்லை, அதனால அதை நாங்க எழுதல. இது இல்லாம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேற ஏதாவது இஎம்ஐ கட்டுறது அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கான அமௌண்ட்டும் எழுதிக்கோங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றதுனால அதெல்லாம் நான் வந்து எழுதல. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப இதெல்லாம் செலவுகள் போக நான் வந்து வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா போன் ரீசார்ஜ் பண்றது 2 போன் இருக்கு. ஸோ 2 போனுக்குமே வருஷ கார்டு தான் போட்டுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்றது, இதுவுமே வந்து வருஷத்துக்கு பண்ணிக்கிறோம். இது வருஷ கார்டு போறதுனால எங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகுது. மாசம் மாசம் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ற டேட் வந்து மறந்துருவோம். ஸோ அதனால வந்து வருஷம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகுது அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் தான் செலவு. இது செலவுகள் வந்து டோட்டல் பண்ணோம்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 23,000 ரூபாய் வருது. செலவுகள் வந்து 23,000 ரூபாய் வருது. ஸோ வந்து எங்களுக்கு வருமானம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட வருமானத்துல வந்து வீட்டு செலவுக்குன்னு அவங்க கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் காசு எப்பயுமே வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு ஒரு 50,000 ரூபாய் வந்து வீட்டு செலவு எல்லாத்துக்குமே டோட்டலா கொடுப்பாங்க. இதுல வந்து நான் செலவுகள் வந்து எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 23,000 ரூபாய் வந்து செலவுகள் ஆகுது. சேமிப்புகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம். எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் சேமிக்கிறேன் அப்படின்றதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஆர்டி கட்டிட்டு இருக்கேன். ஆர்டி வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். நகை சீட்டு வந்து ஜிஆர்டில தான் இந்த வாட்டி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜிஆர்டில வந்து நகை சீட் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜிஆர்டில நான் நகை சீட்டு போட்டு வாங்கினது இல்லை. ஸோ இந்த டைம் வந்து ஜிஆர்டில போட்டிருக்கேன். எனக்கு ஆகஸ்ட் மந்த் முடியுது. ஸோ சீட்டு முடிஞ்சு என்ன நகை வாங்குறேன் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கான அமௌண்ட் பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் கட்டுறேன். அடுத்தது இது 2 தான் நான் வந்து சேமிக்கிறது. என் ஹஸ்பண்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசில வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கட்டுறாங்க. அடுத்தது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. இது 2 அவங்க சேவிங்ஸ் வந்து பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 8,500 ரூபாய் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 3,000 ரூபாய். இதை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 24,500 ரூபாய் வரும். ஸோ வந்து வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வருது. நான் வந்து செலவுகள் வந்து 23,000 ரூபாய் பண்றேன். சேவிங்ஸ் வந்து 24,500 ரூபாய் பண்றேன். இதுல வந்து எனக்கு பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 2,500 ரூபாய் இருக்கும். இதை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நாங்க போட்டு வச்சுப்போம். எமர்ஜென்சி அப்படின்னா எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நான் பட்ஜெட் போட்டு வந்து செலவுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.